வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க தீதி பியார் தி 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான காமெடி படம்னு சொல்லலாம். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தா தான் செகண்ட் பார்ட் புரியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்க சாதாரணமா பார்த்தாலே இந்த கதை உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி இந்த படத்தையே காமிச்சிருப்பாங்க. நல்ல காமெடியான படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். முடிவுல வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோட பிளாட்டை லைட்டா நான் சொல்றேன். நம்ம ஹீரோக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 28 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணோட வீட்டுல பேசி சம்மதம் வாங்குறதுக்காக வரும்போது அங்க நடக்கிற குழப்பம் தான் படத்தோட கதையா இருக்கும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நடுவில் இருக்கவர் தான் ஹீரோ. இவரோட பேரு ஆஷிஷ் அப்படின்றது. ரைட்ல இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு, லெஃப்ட்ல இருக்கிறது இவரோட லவ்வரா இருப்பாங்க. லவ்வரோட பேரு ஆயிஷா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஏகப்பட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஃப்ரெண்டு கேமராவை பார்த்து ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஆஷிஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல வச்சுதான் ஆயிஷாவை பார்த்திருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருப்பா. பொண்ணோட கல்யாணத்துக்காக இவர் அந்த வீட்டுக்கு போக வேண்டி வரும். ஹீரோயினை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலான்ற மாதிரி ஹீரோயினை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அதே மாதிரி இவரோட எக்ஸ் ஒய்ஃபை மீட் பண்றாரு பாத்தீங்களா, அந்த ரோலை தபு தான் பண்ணிருப்பாங்க. கல்யாண வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி ஒய்ஃப் மேல ஒரு ஈர்ப்பு வருதா என்னன்னு தெரியல, அவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சனா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப ஒய்ஃபு கூடயே திரும்பி சேர போறியா, என்ன விட்டுன்ற மாதிரி கோவமா கிளம்பி இருப்பாங்க. ஆனா அது ஒரு மொமெண்ட்ல நடந்த விஷயமா இருக்கும். இதை தபு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால தபு ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. எங்களுக்குள்ள நடந்தது அந்த ஒரு நைட்டு மட்டும்தான். அவர் மனசார ஒன்னதான் லவ் பண்றாரு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல திரும்பி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க, சேர ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ என் வீட்டுக்கு வரணும்ல, என் வீட்டுக்கு நீ சீக்கிரமா வரணும், என் வீட்டுல இருக்கவங்கள சம்மதிக்க வைக்கணும், அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. இப்ப செகண்ட் பார்ட்டோட கதையை பத்தி பார்க்கலான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினா உங்களோட பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு போக போறாங்க. இப்ப ஹீரோவை கூட்டு போக வேணாம்னு நினைக்கிறாங்க. அங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டயும் பேசலாம், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் சொல்லும் போது நீ கிளம்பி வந்தா கரெக்டா இருக்கும்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏஜ் டிஃபரன்ஸ் இவ்வளவு இருக்குல்ல, அதனால தான் இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த ரோலை மாதவன் தான் பண்ணிருப்பாரு. சோ அப்பா இருக்காருல, பயங்கரமா பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு வந்தோன்னு பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அண்ணியும் இருப்பாங்க. அண்ணி இப்ப நிறைய மாதம் கர்ப்பிணியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன சீக்கிரட்டா இருந்தாலும் அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அண்ணி கிட்ட கண்டிப்பா சொல்லிருவாங்க. இப்ப அண்ணி கிட்ட இவங்க பேசலாம்னு நினைக்கும் போது குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. நான் அண்ணி கிட்ட தனியா பேசணும், என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அப்பா அண்ணனு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அண்ணி கிட்ட லவ் மேட்டரை ஓபன் பண்றாங்க. நான் ஒருத்தரை லவ் பண்றேன், ஆனா ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம், அதனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிச்சயமா உன்னோட அப்பா கோவப்படுவாரு, இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதுதான் சரியான சமயம், அப்ப சொல்லுன்ற மாதிரி அண்ணி சொல்றாங்க. அதுவும் சரிதான், குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி அண்ணி கிட்ட பேசினதை பத்தி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே பேசிட்டு காலை வச்சிடுறாங்க. அன்னிக்கு லைட்டா வலி வருது. வலி வந்தா தரதுக்காக சில டிஷ் இருக்கும்ல, அதெல்லாம் அன்னிக்கு தந்துட்டு இருக்காங்க. அண்ணி சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு குழந்தைய பாக்குறதுல எவ்வளவு ஆசைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதுக்கு அண்ணி இருக்காங்கல்ல, அவளுக்கு குழந்தைய பாக்குறதுக்கு ஆசை இல்ல, குழந்தை பிறந்துருச்சுன்னா தானே இவ லவ் மேட்டரை ஓபன் பண்ண முடியும், அதனாலதான் இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி அண்ணி உளறிடுறாங்க. இது லவ் மேட்டரா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. அச்சச்சோ, அண்ணி உளறிட்டாங்களேன்ற மாதிரி இவங்களும் முறைச்சு பாக்குறாங்க. இப்ப அண்ணி வழி வந்த மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்பாவும் அம்மாவும் இதுல இருந்து டைவர்ட் ஆயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணோட லவ் மேட்ரு ஓபன் ஆயிருச்சுல, இப்ப அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசலான்னு பொண்ணுகிட்டயே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அப்பாவை பத்தி நீ என்னமா நினைச்சிட்டு இருக்க, நீ லவ் பண்றேன்னு சொன்னா அப்பா கோவப்படுவான்னு நினைக்கிறியா, அப்பா அப்பெல்லாம் கோவப்பட மாட்டேன், நீ யார லவ் பண்ணாலும் சரி எனக்கு ஓகே தான், ஏன்னா நீ நல்ல பையனா பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, சரி மாப்பிளைய பத்தி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
இவங்களுக்கு மாப்பிளைய பத்தி சொல்லலாம் தோணுது, ஆனா வயசை பத்தி கேட்டா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தயக்கமா இருக்கு. மாப்பிளைய இந்த இடத்துக்கு கூப்பிடுறேன், நீங்களே பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா வர சொல்லு, பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வயசை சொன்னியான்னு கேக்குறாரு, இன்னும் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பாக்குற பேரண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கார்ல, என்ன இவ்வளவு ஏஜ்டு பர்சனா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அதை வெளியே காட்டாம நார்மலா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற நபரை பேட்டா பேட்டான்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அம்மா பேட்டா பேட்டான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏன்டி பேட்டான்னு கூப்பிடுற, அவன் உன்னை விட வயசுல பெரியவனா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாதவன் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஏஜ் சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ ஏஜ் சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நான் பொய் சொல்ல, உண்மையை சொல்லாம இருக்கேன். ஏன்னா ஏஜ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க. ஏறக்குறைய என்னோட அப்பா வயசு உங்களுக்கு இருக்கும், அதனால ஏஜ் எல்லாம் சொல்ல வேணாம், நிலைமை வரும்போது சொல்லிக்கலாம், இப்போதைக்கு நம்மளா சொல்லி பிரச்சனையில மாட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப மாதவன் இருக்காருல, பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. இந்த லவ் மேட்டரை பத்தி உனக்கு முன்கூட்டியே தெரியுமாடா, தெரிஞ்சதுன்னா ஏன்டா சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி வராங்க. அப்பவும் கோவத்தை குறைச்சு நார்மலா அவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பாக்கு பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலுமே ஜாலியா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இப்ப அப்பா இருக்காருல, என்ன பிரச்சனை, ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகல, அதனால தான் பிரிஞ்சிட்டோம், ரீசெண்டா தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாரு. இது கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோவோட வயசை தெரிஞ்சுக்கணும், இன்டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. எங்க பொண்ணு இந்த வருஷம் தான் கோர்ஸ் முடிச்சா, நீங்க எந்த வருஷம் கோர்ஸ் முடிச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அது மூலியமா வயசை கால்குலேட் பண்ணலான்றதுக்காக கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பதில் சொல்லிடுறாங்க. என்ன பொண்ணு குறுக்க புந்து பதில் சொல்லிட்டா, வயசை தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி மாதவன் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த நபரோட வயசை கண்டுபிடிச்சு சொல்லுன்ற மாதிரி மாதவன் வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. இப்ப எல்லாருமே நைட்டு நேரம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது மாதவனுக்கு அந்த நபர்கிட்ட இருந்து கால் வருது. அந்த நபர் வயசு என்னன்றதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மாதவன் இருக்காருல, வேலை விஷயமா பேசுற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதவன் பேசிட்டு இருக்க எல்லாமே வெளியே கேக்குது. சில போன்ல பேசுறதெல்லாம் வெளியே கேட்கும்ல, அந்த மாதிரி தான் வெளியே கேக்குது. அப்பா வயசை செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது பொண்ணுக்கு புரிஞ்சிருது. ஆனா இவர் என்னமோ வேலை விஷயமா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு இருக்காங்கல்ல, ஏன்பா இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, நீ யாரை சூஸ் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் தானே சொன்னீங்க, இப்ப எதுக்காக வயசெல்லாம் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்பா எதுவுமே பேச மாட்டாரு, ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபு கிட்ட தான் சத்தம் போடுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட வயசு இருக்கு பாத்தீங்களா, இவரை விட 1.5 வயசு தான் கம்மியா இருக்கும். என்னை விட வெறும் 1.5 வயசு தாண்டி அவனுக்கு கம்மியா இருக்கு. அவன் போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா, என்னால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி புலம்புறாரு. விடுங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. நீ வேணா அப்படி ஏத்துப்ப, என்னாலாம் ஏத்துக்க முடியாது, அவனை சுட்டு தள்ளுறன்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபு தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பொண்ணு கிட்ட நைஸா பேசி புரிய வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணை கூப்பிட்டு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத சொல்றாங்க. அதாவது அவன் சீக்கிரமா இறந்துருவான், அதுக்கப்புறம் நீ தனிமையில கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி மனசை மாத்தலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா பொண்ணு பிடிவாதமா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணனோட ஒய்ஃபுக்கு வலி வந்துருது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரசவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதனால மாதவனும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப சொந்தக்காரங்கள்ல சிலர் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. அப்படி வந்தவங்க இவர் யாருன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஏறக்குறைய ஹீரோக்கு மாதவன் வயசு இருக்கும்ல, அதனால மாதவனும் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப மத்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வில்லங்கமான பாட்டு ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, நீ வயசானவனா இருந்தாலும் என்ன ஈர்த்துட்ட, நீ வயசானவனா இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு லேடி பாடுற மாதிரி தான் பாட்டு வருது. என்ன சிச்சுவேஷன் சாங் வருதுன்ற மாதிரி இவங்க 3 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க விஷயத்திலயும் அதுதானே நடக்குது, அதனால தான் இப்படி மாத்தி மாத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த பேரண்ட்ஸுக்கு தான் இவ்வளவு ஏஜ்டு பாய் ஃப்ரெண்ட பிடிக்கும், நிச்சயமா பிடிக்காது, நீ எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப காலையில அவங்க வரும்போது இவர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இவன் பண்றான், இதுலலாம் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க.
குழந்தை நல்லபடியா பிறந்தா ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் குனிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேற ஒரு நபர் குறுகுறுன்னு பாக்குறாரு, அதாவது தப்பா பாக்குறாரு. அந்த நபர் தப்பா பாக்குறத மாதவன் கவனிச்சிடுறாரு. பொண்ணை தப்பா பாக்குறான்ற மாதிரி கோவமா பக்கத்துல வந்து முறைக்கிறாரு. சாரி சாரி, நான் அப்படிலாம் பாக்கலன்ற மாதிரி அந்த நபர் சமாளிக்கிறாரு. இப்ப மாதவனும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவோட ஃபேஸை பார்த்தோன்னா திரும்பி கோவம் வந்துருது. சட்டுன்னு அந்த நபரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ மேல இருக்க கோவத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்ன பிரச்சனை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காரு. ஒன்னு அடிச்சிருக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. சொல்லல, ஆனா அப்படி ஒரு பார்வை பாக்குறாரு. இது எல்லாமே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இல்ல. இதுக்கப்புறம் இவரை இங்க வச்சிருக்க கூடாது, நம்ம கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கிளம்பி போறத அப்பாவால ஏத்துக்க முடியல. வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் அழகுக்காக தான் இவன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், அழகு போயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவான், இவனா சரியானவன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சில விஷயங்களை அப்பாக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்திருக்கும். அது என்னன்னா, இவங்க குடிச்சு போதையில மயக்கமாயிருப்பாங்க. ஹீரோ நினைச்சிருந்தா இவங்க கிட்ட எல்லை மீறி கூட நடந்திருக்கலாம். ஆனா ஹீரோ இருக்கார்ல, வீட்டுல படுக்க வச்சுட்டு அவர் வெளியே போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஜென்யூனான கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வயசை வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்கப்பா, இவர் நல்லவரா கெட்டவரான்றதை வச்சு முடிவு பண்ணுங்க. ஆனா நான் கூட்டிட்டு வந்திருக்கவரு நல்லவரா கெட்டவரான்னு யோசிக்க கூட நீங்க தயாரா இல்ல, வயசை வச்சே ரிஜெக்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோ இருக்காருல, என்னதான் இருந்தாலும் உன் அப்பா கிட்ட நீ அப்படி பேசி இருக்க கூடாது, பொறுமையா பேசி புரிய வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா மாதவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா பொண்ணுகிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டார்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி உன் விருப்பம் தாமா எனக்கு முக்கியம், நீ ஆசைப்படுறனா உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. இப்ப திரும்பி அப்பா இருக்காருல, அவரோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அப்பா சம்மதிக்கிற மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. அப்படிலாம் இவங்க 2 பேரை சேர விட்டுற மாட்டேன், என் பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணோன்ற முடிவை நான் தான் எடுப்பேன், இதுக்கப்புறம் இவங்க 2 பேரை பிரிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்றேன் பாருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்கிட்ட அன்பா இருக்க மாதிரி காட்டினாலும் முறைச்சு பாக்குற மாதிரி இன்டர்வல போடுறாங்க. மாதவனோட சொந்தக்கார பையனுக்கு கிராமத்துல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாருமே போக போறோம். நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல லவ்வர்ன்றத சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாம் பேசி முடிவாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம லவ்வர்ன்ற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லலாம். இப்பயே சொன்னா எல்லாருமே வித்தியாசமா பாப்பாங்கன்னு மாதவன் சொல்றாரு. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாருமே ஹீரோ யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ சொந்தக்காரர் இல்லல, அதனால ஹீரோவை தெரிய மாட்டேங்குது. இப்ப இவங்களுமே நம்ம சொந்தக்காரர் தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லி இந்த இடத்துல ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆதித்யான்ற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரதா காட்டுறாங்க. இந்த ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோனோட முறப்பையன் மாதிரி இருப்பான். இந்த இடத்துல எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனும் அந்த இடத்துக்கு வந்து டான்ஸ் பண்றான். நீயே வான்ற மாதிரி ஹீரோனை கூப்பிடுறான். 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் ஆதித்யாவை அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. ரொம்ப டேலண்டான பையன்ற மாதிரிலாம் புகழ்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன ஓவரா புகழ்றாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு தோணுது. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் உன்னோட மாமனார் ஏமாத்துறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாரு, ஆதித்யாவை கட்டி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாதவன் இருக்கார்ல, ஆதித்யா மூலியமா பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் ஆக வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆதித்யா நீ நல்லா மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவல, ஒரு கிட்டார் வாங்கியிருக்கேன் ப்ளே பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்றாரு. ஆதித்யா அங்க சூப்பரா ப்ளே பண்றாரு. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் சூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. ஹீரோனும் நல்லா வாசிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாதவன் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோக்குமே லைட்டா டவுட் வந்துருது. மாதவன் அந்த வேலையை தான் பாக்குறாரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ஆதித்யா இருக்கான் பாத்தீங்களா, பேர் பாடியோட குளிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் மட்டும் முறை பொண்ணு கிடையாது, இன்னும் 2 முறை பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் பயங்கரமா இவன் கிட்ட வலிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினும் லைட்டா இவனை பார்த்து ஸ்மைல்லாம் பண்றாங்க. வயசு பசங்க எல்லாருமே ட்ரெக்கிங் போலான்ற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசானவர்ல, நீங்க லேடிஸ் கூட ஷாப்பிங்காக வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் மட்டும் ஆதித்யா கூடயும் சில பொண்ணுங்க கூடயும் சேர்ந்த மாதிரி ட்ரெக்கிங்காக வராங்க. அந்த பொண்ணுங்களா முன்னாடி நடக்கிறாங்க. ஆதித்யா மட்டும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் லேடிஸ் கூட துணி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
வேணும்ட்டே நம்மள இந்த இடத்துல விட்ட மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆதித்யா பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றான்றது ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனா ஹீரோயின் பெருசா பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே துணி கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆதித்யா இருக்கான்ல ரொம்ப லேட்டா தான் ஹீரோயினை கூப்பிட்டு வரான். அதே மாதிரி ஹீரோவை பார்த்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறான். ஏன்னா அவர் சொந்தக்கார அங்கிள் மாதிரி தானே இங்க இருக்காரு, அதனால தான் அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறான். அந்த ஆதித்யாக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் நல்லா தெரியும் போல. வரீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கான். ஜாலி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டுக்கு கடுப்பா இருக்கு. டே இவன் ஏதோ பிளானோட பண்றான், நீ உசாரா இருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் ஆதித்யா இருக்கான்ல, நாங்கெல்லாம் பப்புக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் கூட்டு போயிடுறான். ஹீரோனையும் கூட்டு போறான். இப்ப பப்ல எல்லாருமே ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆதித்யா இவங்களோட இடுப்பை பிடிச்சி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்கான். இவங்க ஸ்மைல்லாம் பண்றாங்க. ஆனா சட்டுன்னு அவனை விட்டு விலகி போயிடுறாங்க. இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் மாதவன் தான் இருக்காருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் மாதவனை பார்த்து பேசுறதுக்காக வராரு. சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார்னு சொல்றாரு. ஓஹோ நான் பண்றது நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி மாதவன் கிண்டல் பண்றாரு. உண்மையிலேயே நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு வயசானவனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிப்பேன்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மாதவன் சொல்லிட்டாரு. இப்ப கண்டுபிடிச்சதை என்னோட பொண்ணு கிட்ட சொல்லலாம் நினைப்பல, சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், உங்க பொண்ணு கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணு உடஞ்சு போயிடுவா. அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னால நீங்க 2 பேர் சண்டை போடுறத பார்க்க முடியாது. என்னைக்குமே இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். போக போக நீங்களே என்னை பத்தி புரிஞ்சுப்பீங்க. நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட கேட்பீங்க. நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க ஒரு ஃபன்னி ஃபேக்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்துல ஹீரோ மாதவனை விட 1.5 வயசு சின்னவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நிஜத்துல ஹீரோ மாதவனை விட 1 வயசு பெரியவரா தான் இருப்பாரு. அந்த ஆதித்யாக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. இப்ப அவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோ மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கும் லைட்டா கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே க்ளோஸா பழகுறத தான் இந்த சாங்ல நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி இவங்க 2 பேருமே உருண்டுட்டுலாம் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன ஹீரோயின் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை ஹீரோயினுக்கும் ஆதித்யாவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எப்படியோ நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி மாதவன் சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு நாள் ஆதித்யா இருக்கார்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே நெருங்கி பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல 2 பேருமே கிஸ்லாம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த வழியா ஹீரோ வந்திருப்பாரு. இவங்க 2 பேர் கிஸ் பண்றதை பாத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கிளம்பும் போது கரெக்டா ஹீரோயின் பாத்துறாங்க. அவர் கிளம்புறதுக்காக துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவங்களுமே சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. தெரியாம நடந்துச்சு சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ எதுக்காக சாரி கேட்கிற? இது உன் லைஃப், முடிவை நீ தான் எடுக்கணும். அவனை தான் பிடிச்சிருக்குனா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நல்ல தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது, நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் கிஸ் பண்ணதை பார்த்து நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க, அதனால தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க ஒய்ஃப் கூட ஒண்ணு மண்ணாவே இருந்தீங்க. ஆனா அது ஒன் டைம் நடந்தது அப்படின்ற மாதிரி நான் கடந்து வந்துட்டேன்ல, நீங்களும் இதை மறந்துருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ எப்படியோ நமக்கு கால் பண்ணி பேசிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மாதவன் இதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லப்பா அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் மாதவன் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த சைடு ஹீரோக்கு பேசணும்னு தோணுது. ஆனா அவங்க முடிவு அதுதானா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம விலகியே இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிப்பாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் வேணா ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாதவனுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் வேக வேகமா பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி இந்த ஆதித்யாக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப மாதவன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அங்கிள் உங்க பொண்ணு எனக்கு பிடிக்க தான் செய்யும், ஆனா இதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு லவ் இருக்கு. இப்பயும் அந்த லவ்வை விட்டு அவ வெளியே வந்துட்டாளான்றது எனக்கு உறுதியா தெரியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிட்டு இருக்காரு. ஆனா மாதவன் இருக்கார்ல, என் பொண்ணுக்கு நீ தான் மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்றது தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்னா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. ஏன்னா பினான்சியலா அந்த மாப்பிள்ளைக்கு இவர் ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அதனால தான் உரிமையில இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசலான்ற மாதிரி கால்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ போன் காலை எடுத்திருக்கவே மாட்டாரு. அதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்டுமே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க பேசுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போது போல. இப்பயாவது ஹீரோ கிட்ட பேசலான்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. எடுக்காத ஹீரோ இப்ப போன் காலை எடுத்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு.
எனக்கு கால் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க, இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் கல்யாணத்துக்காவது வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வரேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோவை மிஸ் தான் பண்றாங்க, இருந்தாலும் ஹீரோ மேல இருக்க கோவத்தினால இப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டாங்க போல. தங்கச்சிக்கு விருப்பம் இல்ல, அப்பதான் இப்படி பண்றாருன்றத அண்ணனுக்கு நல்லா தெரியுது. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு அப்பா இருக்கார்ல, உனக்கும் இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, இவ வளர்ந்து வரும்போதுதான் நான் பண்றது சரின்றது உனக்கு புரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, அப்படிலாம் இல்லப்பா, என் குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் அவ விருப்பப்பட்ட விஷயத்தை தான் நான் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாதவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாட்டு டான்ஸ்ன்ற மாதிரி ஜாலியா ஃபன்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு சாங்க பாடுறாங்க. அதாவது அப்பாவை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்றதை இந்த சாங்ல இவங்க வெளிப்படுத்துறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பாடிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற இவர் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. பொண்ணு நம்ம மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கா, அன்பு வச்சிருக்கா, பொண்ணுக்காக நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்றோமே, துரோகம் பண்றோமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த ஃபீலிங்கோட இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃபு கால் பண்ணி எங்கெங்க இருக்கீங்க, காணவே காணோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டே ஒய்ஃப் வந்துட்டு இருக்கும் போது அங்க பொண்ணு அழுவுறத பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்ற மாதிரி பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா, இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு அழுதுட்டு இருக்கா. விருப்பம் இல்லைன்னா எதுக்குடி ஓகே சொன்ன, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு இருக்காங்கல்ல, இல்லம்மா ஸ்டாப் பண்ணா அப்பா இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாரு, எனக்கு விருப்பமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனா காலை கட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கால் மூலியமா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் மாதவன் கேட்டுட்டு இருக்காரு. பொண்ணு நமக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறா, இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ண பார்த்தோமே, இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு பேசுறாரு. என் பொண்ணுக்காக இந்த விஷயத்த பண்ண போறேன், மாப்பிள்ளையை கூட்டு வரதுக்காக நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாரு. விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்துல இவர் கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. இப்ப திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு கூட போக வேணான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னதான் இருந்தாலும் நீ லவ் பண்ண பொண்ணு, அவ கல்யாணத்துக்காவது போயிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி போனா என்னன்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சைட்ல ஹீரோயின் அழுத மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஹீரோயின் தனாவட்டா சிரிக்கிறாங்க. இங்கதான் ஹீரோயின் பண்ண ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ மாதவன் பண்றதை கண்டுபிடிச்சு மாதவன் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அப்படி பேசும்போதே அந்த வழியா வந்த ஹீரோயின் இந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பாங்க. ஓஹோ, அப்பா ஆதித்யாவை வேணும்ட்டே பழக வைக்கிறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிச்சவங்க ஆதித்யாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும், உன் அப்பா சொன்னதுனால தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஆதித்யா எல்லாத்தையும் சொல்லிடுறான். மாதவன் தான் இப்படி பண்றாருன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. எப்படியாவது ஹீரோவை சொல்ல வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால நம்ம ரெண்டு லவ் பண்ற மாதிரி நடிக்கலான்ற மாதிரி ஆதித்யா கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் இவங்க ரெண்டு பேர் நெருக்கமாலாம் இருந்திருப்பாங்க. அத பார்த்து ஹீரோ கோவத்துல சொல்லிருவாருன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்ப கூட சொல்லாம தான் இருந்துட்டு இருக்காரு. கிஸ் பண்ற மாதிரி நடிச்சாலாவது அப்பாவை பத்தி சொல்லிருவாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் அவனை கிஸ் பண்ற மாதிரி நடிக்கலாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை பாக்குற ஹீரோ கூட மாதவன் பண்ணதை பத்தி சொல்லிருக்க மாட்டாரு. கிளம்பலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதை இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஐயோ கிளம்பி போயிட்டாரே அப்படின்ற மாதிரி சோகத்துல இருந்திருப்பாங்க. திரும்பி அவரை வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், அப்பா மூலியமாவே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு நிச்சயமா அம்மாவோட ஹெல்ப் தேவை. அம்மாவோட கால்ல போய் விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் அண்ணி இவங்கன்னு 3 பேருமே சேர்ந்த மாதிரி கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. சோ வீட்டை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி அப்பாவை கில்ட்டுக்குள்ள தள்ளணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. இவங்க அப்பாவை புகழ்ந்து பாட்டு பாடினது எல்லாமே டிராமாவா தான் இருக்கும். அதே மாதிரி அம்மா தெரியாம காலை கட் பண்ண மாதிரிலாம் நடிச்சாங்கல்ல, அம்மா உண்மையில வேணும்ட்டே தான் அப்படி பண்ணிருப்பாங்க. அந்த சைட்ல மாதவன் கேட்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப மாதவன் இருக்கார்ல, உடனே அந்த நாட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவே இங்கதான் வராருன்னு தெரிஞ்சோன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப காலையில ஹீரோ வரும்போது ஹீரோவை வெல்கம் எல்லாம் பண்றாரு. என்ன திடீர்னு வெல்கம் பண்றாருன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என்னோட மனசு முழுசா மாறிடுச்சு, நீங்க தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா, இவர் மனசு மாறிடுச்சுன்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க என்ன விட்டுட்டு போனீங்கல்ல, இப்ப எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் தெரியாம விட்டுட்டு போயிட்டேன், புரிஞ்சுக்கோ, நான் உன்னை நேசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நீங்க நேசிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப ஆதித்யாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா உங்களுக்கு சந்தோஷம் தானேன்ற மாதிரி கிண்டலாவும் கேக்குறாங்க. இல்லம்மா நீ விருப்பப்பட்ட மாதிரி ஹீரோவிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா நான் ஆதித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பா வாயால அந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாங்க. ஒண்ணு அப்பா இந்த விஷயத்த சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஹீரோ சொல்லணும்ன்ற மாதிரி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லவே மாட்டாரு. இதெல்லாம் வேலைக்காவது, நம்மளே சொல்லிடலான்ற மாதிரி அப்பாவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேணும்ட்டே ஆதித்யா கிட்ட உன்னை பழக வச்சம்மா, எல்லாமே டிராமா தான், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இருக்கார்ல, உன் அப்பா இதெல்லாம் பண்ணதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த சொன்னா என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும், அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டிராமா போட்டோன்னு டிராமாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஹீரோவோட வயசை பார்க்காதீங்க, மனசை பாருங்கன்னு சொன்னல, ஹீரோவோட மனசு இதுதான்ப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மாதவனும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ தான் நம்ம பொண்ணுக்கு சரியானவருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப குடும்பமா ஜாலியா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மாதவனி இவனை மட்டும் என்னோட மாப்பிள்ளையா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப மாப்பிள்ளன்ற மாதிரி அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த கடைசி ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.